எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 டேஸ் இந்த ஃபார்ம் vlog சீரீஸில் இன்றைக்கி நாள் 93. இன்னும் 7 நாள் பாக்கி இருக்குது இந்த 100 டேஸ் சீரீஸ் முடிக்கிறதுக்கு. நிறைய வியூவர்ஸ் கவலைப்படுறாங்க 100 டேஸ் முடிஞ்சிச்சுன்னா வீடியோ போட மாட்டோன்னு. அப்படி இல்லைங்க, வாரத்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ இதுக்கு முன்னாடி எப்படி போட்டுருந்தோமோ அதே போல் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். டெய்லி வீடியோஸ் மட்டும்தான் போட மாட்டோம். நேற்று நைட்டு கொஞ்சமாக மழை பெஞ்சிருந்தது, அதனால் மண் ஈரமாக இருந்தது. சரி, இந்த ஈரத்தை வச்சு நம்ம களை செடிகள் எல்லாமே ஒரு வாட்டி ஓட்டி வச்சிட்டோன்னா அடுத்த பெரிய மழை பெய்யும்போது நம்ம ஏதாவது விதைச்சி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஃபுட் ஃபாரஸ்ட் புதுசாக ஆரம்பித்ததில் நம்ம பெருசாக எதுவும் கண்டுக்கவே இல்லை. அதனால எல்லாமே களை செடி நிறைய இருக்குது. இந்த மழைக்கு தான் அதை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதில் வேர்க்கடலை போடலாமா இல்லை உளுந்து போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். பார்ப்போம், மழை எப்படின்னு பெய்தோ அது பொறுத்து மாற்றி போட்டுக்குவோம். நிலத்தில் இருக்க களை செடிகள் எல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த பவர் வீடரை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது கிர்லோஸ்கரோட பவர் வீடர். இது கூட நான் ரீப்பர் அட்டாச்மெண்ட் வச்சுருக்கேன். முயல்களுக்கான தீவனம் கட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிப்பேன். மற்ற நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி களை எடுக்கும்போது வீடராகவும் பயன்படுத்திக்கலாம். இதில் இருக்கிற வீலை கழட்டி எடுத்துகிட்டு அதில் வீடர் அட்டாச்மெண்ட் போட்டுட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம ஓட்டிக்கலாம். இதில் 2-3 அட்டாச்மெண்ட் வருது. நான் இப்போ போட போகிறது 2 அடி சைஸ் உள்ள அட்டாச்மெண்ட். இதில் ரீப்பர் அட்டாச் பண்ணும்போது ஹேண்டில் பாரை திருப்பி வைக்கணும். வீடர் அட்டாச் பண்ணும்போது ஆப்போசிட்டாக வைக்கணும். அதனால் இப்போ நம்ம வீடர் அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் ஹேண்டில் பாரை கழட்டிட்டு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா இதில் இருக்கிற வீலை எல்லாம் கழட்டிட்டு பின்னாடி ஒரு கலப்பை மாதிரி ஒன்று இருக்கும், அதை போட்டுட்டு நம்ம அழகாக டிவிடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். So Oscar, it doesn't mean how heavy it is. The question is how long are you going to hold it? Only then it's going to start raining. இந்த மெஷினை யாரெல்லாம் வாங்கலான்னா ரொம்ப சின்னதாக நிலம் இருக்கிறவங்க, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணாதவங்க, அவங்க பெரிய மிஷினுக்கு செலவு பண்ணாமல் இந்த சின்ன மிஷின் வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப நேரம் இதை வச்சு ஓட்டுறது கஷ்டம். கம்மியான ஸ்பேஸு கம்மியான ஏரியானா இதை வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். Okay, at least come here. Ma, can you keep it more down? Okay, now when I'm pushing. Is this really like pulling you? Yeah, it's very. I can put brake when I need to. இன்றைக்கி ஆஸ்கர் தான் எனக்கு இதோட வீலை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். இதில் வீல் மாற்றுறது ரொம்பவே ஈஸி. சின்ன குழந்தையே மாற்ற முடியும் அப்படின்றப்போ பெரியவங்க ரொம்ப ஈஸியாகவே மாற்றிடலாம். Oscar, what job you're doing? Or removing this bolts? Not Tightening. Okay. கட்டிங் பிளேயர் எத்தனை வர மாட்டேன் நீ ஏண்டா? ஏய் வண்டி ஊந்து. Oscar, you're asking for hospital today. You hold that like that. I'll pull the stick. பொறுமையாக மூஞ்சி வச்சு போகிறேன். காலில் போட்டு இரு.
has the slits. Put it on. போடு மேலேருந்து போடு. Am I putting the wrong side? இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல அது ஒரு புள்ள போடு. பொறுமையாக எடுத்து கை கீச்சி போடு. இதில் வீல் மாற்றுறது ரொம்ப ஈஸி. மெஷினை கொஞ்சம் அந்த பக்கமாக சாய்ச்சிட்டு காற்று பின்னை கழட்டினா வீல் அழகாக வந்துடும். அதே போல் வேறு வீலை போட்டுட்டு மறுபடியும் காற்று பின் போட்டோன்னா அவ்வளோதான், அட்டாச்மெண்ட் செட் ஆகிடும். ஈஸியாக மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையான டெப்த் லெவலுக்கு அந்த பின்னாடி இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா ஆழம் கரெக்டாக இருக்கும். Hey, you locked it. No, that was not locked. See, Junior, you need more breakfast. இந்த மிஷினில் லோ கியர் ஹை கியர் அப்படின்னு இருக்குது. ஃபார்வர்டில் ரிவர்ஸுக்கு ஒரு பிரேக் மாதிரி இருக்கும், அது பிடிச்சோன்னா வண்டி ரிவர்ஸில் வரும். ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. களை செடிகள் நிறைய இருந்துச்சுன்னா அந்த டில்லரோட அட்டாச்மெண்ட்டில் செடிகள் வந்து மாட்டிக்கும். அப்பப்போ வண்டியை நிறுத்திட்டு அந்த செடிகள் எல்லாமே எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப டைட்டாக மாட்டிட்டு மண் சரியாக கிளறி விடாமல் போயிட்டே இருக்கும். இந்த மெஷின் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால செடி கொடிகள் மரங்களுக்கு நடுவில் அடிப்படாமல் அழகாக திருப்பி ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுவே டிராக்டரோ இல்லை பவர் டில்லரோ இருந்துச்சுன்னா திருப்பதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு இடத்துல இது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும்.